தங்களின் அடையாளத்தை வெளிப்படுத்தவும் சமூக அங்கீகாரத்தை பெறுவதையுமே நோக்கமாக கொண்டுள்ள செக்ஸ் தொழிலாளர்கள் நாக்பூரில் நடந்த ஃபேஷன் ஷோவில் கலந்து கொண்டு பூனை நடை நடந்து அசத்தினர். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கலாச்சார உடைகளை அவர்கள் அணிந்து வந்தனர். செக்ஸ் தொழிலாளர்கள் மத்தியில் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்ச்சிக்கு நாக்பூர் செஞ்சிலுவை சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் ஆரோக்கியமானதாக இருப்பதாகவும் செக்ஸ் தொழிலாளர்கள் கூறினர். आज का प्रोग्राम अच्छा लग रहा है. हम चाहते हैं कि कभी कभी ऐसा प्रोग्राम रखना चाहिए. ये नहीं है कि जरूरी है कि वो चीज करना, कभी कभी प्रोग्राम रखना चाहिए. ये सब हमको साथ देते हैं, हमारे लिए बहुत कुछ करते हैं. जो डॉक्टर है यहाँ के बहुत कुछ करते हैं हमारे लिए. अभी आज तक भी हमको सब कुछ जो भी देते गिफ्ट देता है, हमको साथ देता है, हमको साथ में बुलाते हैं. यहाँ के सब अच्छा हमारे साथ में बुरा भला हमको समझाते हैं. अच्छा हमारे साथ में सब साथ देते हैं. हमको ये नहीं समझते कि हम इस लाइन की लड़कियां हैं और हम उनको समझना भी नहीं चाहिए कि हम इस लाइन की लड़की. ஃபேஷன் ஷோவின் முடிவில் முதல் 3 இடங்களை பிடித்த செக்ஸ் தொழிலாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். இந்தியாவில் செக்ஸ் தொழிலுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் இல்லை என்றாலும் நாடு முழுவதும் 2 லட்சம் பெண்கள் இத்தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர்.